அனைவருக்கும் வணக்கம். இது கேரளா லாட்ரி கேசிங். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்ருக்கு, படிச்சுக்கோங்க. இது கேரளாவுக்கு மட்டும் பொருந்தும். இப்போது நம்ம 24ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் நம்ம பார்க்க போகிறோம். 24 தேதிக்கான கெஸ்ஸிங், 24/12 தேதிக்கான கெஸ்ஸிங். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் 23ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் நம்ம BC 67 767 அப்படின்ற ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருந்தோம். இது BC 67 ஃபாலோவிங்னு சொல்லியிருக்கோம். இந்த நம்பர் நீங்கள் ஃபாலோ கூட பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் BCயில் 96ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். வீக்லியில் கரெக்டாக இருந்தது, அதனால் நம்ம 96ன்னு கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இதுவுமே நாளைக்கு டேட்டில் நீங்கள் கூட ட்ரை பண்ணிக்கங்க. இந்த 76 ஒரு நாள் விட்டு 86, ஒரு நாள் விட்டு 96 ஒரு சில டைமில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. இப்போது இந்த 777 நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேங்களா? 767. ஓகேங்களா? இப்போது பாருங்கள், ஆல்ரெடி ஒரு AC 73க்கு இன்றைக்கி ரிப்பீட் AC 73 இன்றைக்கி அதை அடிச்சிருக்கான். ஓகேங்களா? AC 73க்கு AC 73 அடித்து முடிச்சிருக்கான். இப்போ நம்ம செகண்ட் பேட்டர்னாக தான் ட்ரை பண்ண போகிறோம். AC 77க்கு மறுபடியும் ஆல்ரெடி AC 787. ஓகே. இப்போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏசியில் ஃபஸ்ட்டு ஒரு AC 75 ஒன்று அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் AC 77. ஓகேங்களா? இப்போது அதுக்கப்புறம் AC 73, மறுபடியும் AC 73. ஓகேங்களா? இப்போ இந்த கேமை ஏசியில் ரிப்பீட் அடிச்சிருக்கான். ஓகேங்களா? நம்ம AC 77 ரிப்பீட் வரும்னு சொல்லிட்டு 767 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் AC 77 வச்சு 767என்ற நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த AC 75க்கு வேறு ஏதாவது நம்பர் வந்ததுன்னா அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது நம்ம நாளைக்கு 24ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 793. ஓகேங்களா? இன்றைக்கி AB 73 ஒரு நல்ல நம்பர் தான். ஆக்சுவலாக B போர்டு 7 அப்படி B போர்டு 7 வச்சு ABயில் இருக்கிற நம்பரை கிளியராக ABயில் முடிச்சிட்டான். ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்கன்னா சார்ட் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு ABயில் 87 ஒன்று அடிச்சிருந்தான். B போர்டு 7 காமனாக பார்த்துங்க. B போர்டு 7 அடித்தது ஒரு 87. அதுக்கப்புறம் ஒரு 87, மறுபடியும் ஒரு 87. ஆக்சுவலாக இது 887, இது 870 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பான். அடுத்த B போர்டு 7ன்னு பார்த்தீங்கன்னா 976. ஓகேங்களா? இந்த 87க்கு ஒரு 78ன்னு சொல்லிட்டு ஏபியில் ஆல்ரெடி திருப்பியிருந்தான். மறுபடியும் இந்த இன்னொரு 87க்கும் ஒரு 78 திருப்பியிருந்தான். இப்போது இந்த 97க்கும் 79ன்ற நம்பரை திருப்பி இன்றைக்கி கேமை முடிச்சிருக்கான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், B போர்டு 7 வச்சு 87க்கு 78, மறுபடியும் 87க்கு 78, 97க்கு 79 கிளியராக முடிச்சிட்டான். ஓகேங்களா? சரி, இப்போது அதனால் நீங்கள் ஒரு சில நம்பரை நீங்களே பாருங்கள், எந்த நம்பரை வச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில கெஸ்ஸிங் கொடுக்கலனாலும் நீங்களே எடுத்து கூட ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வின்னிங் எடுக்க முடியும். டெய்லியும் ஒரு நம்பர் போட்டால் நம்ம எடுத்த நம்பரையும் மிஸ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஒரு நாள் ட்ரை பண்ணியிருப்போம், ஒரு மறுநாள் ட்ரை பண்ணாமல் விட்டுருப்போம். கரெக்டாக அன்னைக்குன்னு பார்த்து அந்த கேமை கிளியராக அடிச்சிருவான். அதனால் நீங்கள் ஒரு நம்பர் விளாட்னாலும் அதை எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணி விளாட்றது உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். சரி, ஓகே. இப்போது நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம்.
24 தேதிக்கான கெஸ்ஸிங். சரிங்களா? இப்போது பி போர்டு 9, இப்போது 793ன்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட்டு இன்றைக்கி அடிச்சிருக்கான். கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடி பி போர்டு 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 192. இது கொஞ்சம் நல்லா கிளியராக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு அடித்தது பி போர்டு 9 வச்சு 192. கரெக்டுங்களா? 192. இந்த 192 கேமை எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துப்போம். வேறு 9 கேமில் இல்லை, இன்றைக்கி அடித்த 79 மட்டும்தான். அதனால் 793 இதையும் எழுதிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 192 ஏபி 19க்கு மறுநாள் முன்னாடி நாள் என்ன பண்ணால் ஏபி 19க்கு ஃபுல் ஆப்போசிட் வச்சு ஏபி 64ன்னு சொல்லிட்டு கேமை கிளியராக அடிச்சிருப்பான். கரெக்டுங்களா? ஏபி 64. சரி, ஓகே. இப்போது ஏபியை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக இந்த பிசி 92 இருக்குங்களா? பிசி 92 இந்த நம்பரை ஒரு நாள் விட்டு பிசியில் 47ன்னு சொல்லிட்டு கேமை அடிச்சிருக்கான். பார்த்து உங்களுக்கு தெரியும். சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஏபி 64க்கு ஏபி 64 அடிச்சுட்டு தான் 19 அடிச்சிருக்கான். ஓகேங்களா? அடுத்ததாக இந்த 92க்கு ஒரு நாள் விட்டு 47 அப்படின்னு சொல்லிட்டு கேமை அடித்து முடிச்சிருக்கான். ஓகேங்களா? இப்போது அடுத்த 9ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 79 தான் ஏபியில் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை அடிச்சுட்டு தான் இதை அடிப்பான். சாரி, இப்போ இதை அடிச்சுட்டு தான் இதை அடித்தான். இப்போது இதை அடிச்சுட்டு அப்படியே ரிவர்ஸில் இப்போது 24ன்னு சொல்லிட்டு நமக்கு வரணும். ஓகேங்களா? இப்போது நமக்கு ஏபி 24 வரணும். ஏபி 24ன்ற நம்பர் நமக்கு வரும். 79க்கு ஃபுல் ஆப்போசிட் போனீங்கன்னா 24. ஓகேங்களா? இப்போது இந்த 93 அந்த 79 பிசி 9 வச்சு அடித்ததில் இந்த 93க்கு நமக்கு ஒரு 48 அடிக்கணும். ஓகேங்களா? இதை எனக்கு தெரிஞ்சு இதை கண்டிப்பாக ஃபுல் நம்பராக இதையவே அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் டிஜிட் வந்து 248. இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு 793க்கு ஃபுல் ஆப்போசிட் 248ன்ற நம்பர் நமக்கு வரும். அதனால் நீங்கள் அதை ஃபுல்லாகவே சிங்கிள் நம்பராக 248ன்ற நம்பரை ட்ரை பண்ணிங்க. அப்புறம் இன்றைக்கி கொடுத்த 767 உங்களுக்கு பிசி 67 நல்லா இருந்ததுன்னா அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள், போர்டு ட்ரை பண்ணுங்கள். இதுலேயுமே இந்த 79க்கு 24 போர்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு நம்பர் பிசி மாற்றிட்டாலும் நமக்கு வின்னிங் கிடைக்காது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போர்டு விளாட்றீங்களோ அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே நம்பர்களே, கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வீடியோ போட மாட்டேங்கிறோம். வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சம்டைம்ஸில் வரும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.